அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகத்தியரோட மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அகத்தியர் என்பவர் யார் அப்படின்னா, 18 சித்தர்களே இவரை ஒரு மூத்த சித்தராக சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இவர் பல சீடர்களை உருவாக்கியிருக்காரு. அதே போல் பல நூல்கள் இவர் எழுதியிருக்கிறாரு. நமக்கு இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணோம் அப்படின்னோன்னா கண்டிப்பாக நமக்கு அகத்தியரோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதே போல் பல வித்தைகள் நம்மளால் கற்றுக்கிற முடியும். குருவருள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லி நம்ம சித்தி பண்ணுறதுன்னா, மொத்தம் 48 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரிக்கு இருக்கும். 108 ஊர் வச்சு 48 நாட்கள். இதுக்கு வஸ்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சுக்கோங்க. வெள்ளை வஸ்திரம், வெள்ளை பட்டு வஸ்திரம் உடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு எதிரில் அகத்தியரோட சிலையோ அல்லது அகத்தியரோட ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெய் தீபம் ஒன்று ஏற்றி விட்டு முதல் நாளும் கடைசி நாளும் படையல் வச்சா போதும். இதுக்கு பழம், பத்தி, சூடம், வாழைப்பழம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச படையல்கள் வைத்து மனதை ஒருமுகப்படுத்திக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு இருக்கும். இந்த மாதிரி 48 நாட்கள் இந்த மந்திரத்தை ருத்ராட்சமணி மாலை கொண்டு ஜபம் பண்ணுங்க. அசைவத்தை முற்றிலும் தவிர்த்துருங்க. இதில் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தோட பலன் மிக விரைவில் கிடைக்கும். இந்த மந்திரம் சித்தி ஆனதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, கனவுல அகத்தியரோ அல்லது ஒரு குரு மாதிரி குரு உங்கள் கனவுல உங்களுக்கு ஏதேனும் மந்திரம் உபதேசிப்பது போல கனவுகள் வர்றது, அல்லது ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு கையில் கொடுக்குற மாதிரி கனவுகள் வந்தது அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதன் பிறகு நீங்கள் மற்ற எந்த தெய்வ உபாசனை எடுத்தாலும் அது தங்க தடை இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு கலைகளும் நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு குரு அருள்ன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு யாரேனும் குரு இல்லை இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை அகத்தியரை குருவாக நினச்சி இந்த மந்திரத்தை 108 ஊர் வச்சு 48 நாட்கள் சொன்ன பிறகு நீங்கள் கணபதி உபாசனையோ அல்லது காளி உபாசனையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதற்குரிய மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். இதற்குரிய மந்திரம் ஓம் சிம் வம் அம் உம் மம் மகத்தான அகஸ்தீஸ்வராய நம. மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை 108 உரு வச்சு 48 நாட்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலே மந்திரம் சித்தியாகும். இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் அசைவத்தை தவிர்த்திடுங்க. மது சூது தவிர்த்திடுங்க. பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தீட்டு நாட்கள் 3 நாட்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் பொதுவாகவே சித்தர்கள் மந்திரம் எடுத்து நீங்கள் உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக கோடி புண்ணியம் நீங்கள் செய்திருந்தால்தான் இந்த மாதிரி சித்தர்களோட உபாசனையோ அல்லது தெய்வங்களோட உபாசனையோ உங்களால் எடுக்க முடியும். அதே போல் இந்த விரத நாட்களை நீங்கள் பூஜை செய்கிறத வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம். இந்த கனவுல வாரதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்திட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். அதே போல் கோவப்பட வேணாம், சாந்தமாக இருங்க, அதிகமாக பேசாதீங்க. அதே போல் மந்திர உபாசனை நாட்களில் வெளியில் அதிகமாக சுற்றாதீங்க. அதாவது வெயில் அதிகமாக படும்படி நீங்கள் இருக்காதீங்க. இந்த மந்திரத்தை காலை மாலை 108 உரு வச்சு 48 நாள் சொன்னால் போதும். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.